நாம் இன்றைக்கு பார்க்கவிருக்கும் மரத்தின் பெயர் மகிழ மரம். இதன் ஆங்கில பெயர் ஸ்பானிஷ் செர்ரி. தாவரவியல் பெயர் மிமோசோப்ஸ் இலாங்கி. தாவர குடும்பம் சப்போட்டாசியே. தாயகம் இந்தியா. இதன் மண் வகை அனைத்து வகை மண்ணிலும் வளரும் மரங்கள். மற்ற பெயர்கள் வகுளம், இலஞ்சி அல்லது மகிழ்மரம். இதன் பொதுப் பண்புகள்: மகிழம்பூ 15-20 நாட்கள் வரை உலராமல் இருக்கும். வாடினாலும் வாசனையுடன் இருக்கும். மணம் கமழும் மலர்களில் மகிழ மலரும் ஒன்று. பழமை வாய்ந்த கோயில்களில் இந்த மரம் தல மரமாக விளங்குகிறது. அதிலும் திருவண்ணாமலையில் தனி சிறப்பு இந்த மரத்திற்கு உண்டு. ஆண்டு முழுவதும் இந்த மரத்தின் இலை உதிராமல் இருக்கும். மகிழ மரத்தின் பழம் சாப்பிடக்கூடியது. இந்த மரம் மிகவும் கடினமானது. இது இந்தியா, பசிபிக், ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் இயல்பாக வளரக்கூடியது. இதன் மலர் சப்போட்டா மலரினை ஒத்திருக்கும். காய் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஒட்டும் தன்மையுடையது. இந்த மரம் 16 மீட்டர் உயரம் வரை வளரும். இலைகள் தோல் போன்று கடினமானவை. பளபளப்பாக இருக்கும். மலர்களின் இதழ்கள் மிகச் சிறியவை. இதன் பயன்கள்: மகிழ மரப் பூக்கள், பழங்கள், விதைகள் மற்றும் பட்டை பல்வேறு மருத்துவ பயன்பாட்டிற்கு உதவுகின்றன. அழகு மரமாக இருப்பதால் வீட்டிலும் வளர்க்கப்படுகிறது. தூசிக்காற்றையும் நன்கு வடிகட்டும். நல்லதொரு குளிர்ச்சி சூழ்நிலையையும் உருவாக்குகின்றது. ஊதுபத்தி தயாரிப்பிலும், பல்வேறு வேதிப்பொருட்கள் தயாரிப்பிலும், பல் மருத்துவத்திலும் பெரும் பங்கு வகிக்கின்றது. கருவை பாதுகாக்க பெண்களுக்கு பெரிதும் உதவுகிறது.